ஹைட்ரஜன் வாயுக்காக ஒரு உச்சி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாடு பத்தி நாம இப்ப பார்க்கலாம். மே 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நெதர்லாந்து நாட்டுல இந்த உச்சி மாநாடு நடந்துச்சு. மாநாட்டுல இந்தியா சொந்தமா ஒரு அரங்கம் அமைச்சிருந்தாங்க. இந்த அரங்கம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்திலேயே பெரிய அரங்கா இருந்துச்சு. இந்திய அரசோட புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால அமைக்கப்பட்டிருக்கும். இந்தியா இந்த மாநாட்டுல ஏன் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவோட பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திய உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் வகையில இதுல கலந்துகிட்டு இருப்பாங்க. மொத்தமா இதுல 15,000 பிரதிநிதிகள் பங்கேற்றிருப்பாங்க. இந்தியா ஜனவரி 23, 2023ல தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இதுக்காக 19,744 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். இதோட இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2030க்குள்ள 5 டன் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறது தான் இதோட இலக்கா இருந்துச்சு. கரண்டா 4,12,000 டன் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.